மும்மொழி அப்படின்றது ஒரு டபுள் பச்சாவால் தான். மும்மொழின்றது எந்த இடத்துலையுமே மூன்றாவது மொழியாக எங்கேயுமே பயிற்றுவிக்கப்படவே இல்லை. இந்தியாவெங்கும் இந்தியை தான் தூக்கின்னு வந்து மூணாவது மொழியாக கற்றுக்கோன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்தியை தவிர எதுவுமே தெரியாது. 50,000 2,000 3,000 தான். ஸோ அதனால தான் அவங்க வந்து முனைப்பாகவே நான் இதை கம்யூனிகேட் பண்ணுறேன்ல, ஐ எம் வெரி கம்ஃபர்ட் திஸ் லாங்குவேஜ், மை லாங்குவேஜ். அப்படியே நீ அதெல்லாத்தையும் கற்றுக்கிட்டா நான் வந்து ஈஸியாக வந்து பேசிடுவேன்ல. நான் சொல்ல வர புரியுதா? இந்த எண்ணோட்டம் அதில் இருக்குது மெயினாக. ஸோ அதை தான் நீங்கள் வந்து அதில் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால தான் நம்ம வந்து இருமொழி கொள்கை சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுடைய ஒரே அஜெண்டா இந்தியாவெங்கும் பண்ணி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி அப்படின்ற லெவலுக்கு எட்டுன்னு வரணும்னு பார்க்குறாங்க. இந்தியா அப்படி இல்லை. இந்தியா மதசார்பற்ற நாடு. இந்தியா பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு, ஒன்றியம். தட்ஸ் ஆல். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்காங்க. இருமொழி கொள்கையே சிறந்தது என்பதை இந்தியாவே உணரும் காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.